என்னைய போய் ஏன் அவள மாதிரி வாழணும்னு நினைச்சீங்க? கண்ணகிக்கு தான் இந்த நாட்டுல செலவு வச்சாங்க. இல்ல செலவு வைக்கிறவெல்லாம் நிம்மதியா காப்பியத்தை எழுதினார் இளங்கோவடிகள். ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவை என்ன அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கையை தவிர செல கிடையாது. இவனை புரிஞ்சுக்கணும். செலவு வச்சவன் பூரா நிம்மதியா வாழ்ந்தானா கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சிறைக்குள்ள இருக்கிற ஊரா இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்க மாட்டேன். இதான உண்மை. ஏன்னா மற்ற இலக்கியங்களுக்கும் சிலப்பதிகாரத்துக்கு வித்தியாசம் உண்டு. நான் ஏன் பாடுனேன்னு தெரியுமா? நான் ஏன் பாடுனேன்னா கண்ணகி கற்புக்கரசி என்று பாடியதை விட அவள் காளியினுடைய அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் என்பது ஒரு அம்மா மீனாட்சியினுடைய அவதாரம். நீங்க சொன்ன மாதிரி அது ஒவ்வொரு புலவர்கள் இருங்க, ஒவ்வொரு ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, ராமாயணத்தை எழுதணும் அப்படின்னா ராம அவதாரம் கூட பேர் வச்சாங்க. ஆமா, பேர் வைக்கப்பட்டாங்க, பேர் வைக்கப்பட்டது. ஆக ஒரு கதையில ஒரு இலக்கியத்துல வரக்கூடிய கதாபாத்திரத்தை பேர் வைக்கிறது ஒரு வகை அப்படின்னா அந்த கதையில எந்த ஒரு பொருளை வைத்து பிரச்சனையோ அந்த பொருளோட பேரை வைக்கிறது பெருசுதானே. சிலம்பு அப்படின்றதற்கு அதிகாரம் கொடுத்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பேர் வைக்கிறார். ஆக பூம்புகாரிலே பிறக்கிறார் கண்ணகி. பூம்புகார் என்பது காவிரி பூம்பட்டினம். ஆமா, புகாரிலே மாண்டான் என்று ஒரு வழக்கு இருக்கு. ஆமா, ஆனாலும் கண்ணகி காளியினுடைய அவதாரம் 4 சக்தி: போர் சக்தி, அருள் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி. அதிலே போர் சக்தி துர்க்கை, அருள் சக்தி உமாதேவியார். ஆக காளிக்கு ஒரு சக்தி, அது போல புருஷ சக்தி அரி என்ற மகாவிஷ்ணு. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சரியான முறையில ஒரு நீதிபதி நீதிமன்றத்துல அந்த இடத்துல அமர்ந்து தீர்ப்பு சொன்னது தப்புன்னு தெரிஞ்சு மாரடைப்பு வந்து இறந்த முதல்ல இருக்கிற ஒரு வழக்குனா கண்ணகி வழக்கு. அந்த பாட்டை பாடணும். நீ இவ்வளவு கதையை பேச ஆரம்பிச்சில்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா சில ஒரு நீதியை கொடுத்தது தவறாக வந்து விட்டது என்பதற்காக உயிர் போச்சு சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? என்ன மிரட்டுற? பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளையான கண்ணகிய பேசிட்டு கேட்கலாமா நீங்க? அடக்க மட்டும் பெண்ணுக்குரிய குணம் அல்ல, தனக்கான நீதியையும் நியாயத்தையும் வீரத்தோடு எதிர்த்து கேட்பதும் பெண்ணுக்குரிய குணம் தான் நிரூபிச்ச கண்ணகிய பேசிவிட்டு பொம்பளை பிள்ளையான்னு கேட்டா கையில கொண்டுட்டு போறா சிலம்பு. ஏன்னா பாண்டிய மன்னனுடைய கையில இருந்த சிலம்பு கோப்பெருந்த தேவியினுடைய சிலம்புல முத்து மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவன் பாண்டிய நாட்டினுடைய மன்னன். பாண்டிய நாடு முத்துடைத்து என்ற பிறவைக்குரிய நாடு. ஆனா